ஹாய் ஆல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு பன்னீர் மசாலா செய்யலாமா? ஒரு பவுலில் 3 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கிரஷ் பண்ண கசூரி மேத்தி இதெல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாத்தையும் கூடவே வீட்லயே செஞ்ச பன்னீர் இதெல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. 1/2 hour to 1 hour வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாத்தையுமே விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடவே வந்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா வந்து சீரகத்தூள் இதெல்லாமே வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட் எடுத்து ஊத்திட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்து மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி. சப்பாத்தி, பரோட்டா, நான் இது கூட எல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.